ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பின் அலங்காநல்லூரில் போட்டி நடத்துவது பற்றி முடிவெடுக்கப்படும் என போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரின் அறிவிப்பு பற்றி இவ்வாறு அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். சட்டம் மசோதாவாக சட்டமன்றத்தில் இயற்றப்பட வேண்டும். அது ஆணை அரசு ஆணையாக படிவமாக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எங்க கிராமத்துக்கு வரணும். அதை நாங்க பார்த்தா மட்டுமே இந்த போராட்டத்தை விடுவோம் என்று எங்கள் கிராம மக்களின் சார்பாக நான் சொல்றேன். இந்த கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சரோட இதை பற்றி நீங்க ஏதேனும் கலந்து ஆலோசனை நடத்த போறீங்களா? ஏன்னா ஒரு முக்கியமான பேட்டியாக இந்த பேட்டி பார்க்கப்படுகிறது. அதை பற்றி ஏதாவது திட்டம் இருக்கா? இல்ல, மறுபடியும் மீண்டும் மாணவர்கள், பெண்கள், கிராம மக்கள், இளைஞர்கள் எல்லாரிடத்திலையும் இதே கலந்து ஆலோசிக்க தான் வரோம். ஆனா எல்லாரும் வலியுறுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுவாதான் இருக்கும். இங்க மட்டும் கலந்து ஆலோசிக்கப்பட போறதில்ல. தமிழகம் மொத்தமும் தமிழகத்துல எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அத்தனை தமிழர்களும் கலந்து பேச போறோம். ஒரே வினாடியில தமிழகம் மொத்தம் இருக்கிற இளைஞர்களிடத்துல நாங்க கலந்து பேசி இந்த முடிவை விரைவில் நாங்க உங்களுக்கு அறிவிப்போம்.